Welcome to Habi's DIY. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பழைய ப்ளவுஸை எப்படி நான் யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறேன் அப்படின்றத பற்றி தான். இதோட ஸ்லீவ் டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் இதை நான் ரீபர்பஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது மாதிரி ஸ்டிச்சிங், மேக் ஓவர், ஹோம் டெக்கர் ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ப்ளவுஸில் இருக்க இந்த ஸ்லீவ்ஸை வச்சு தான் 2 யூஸ்ஃபுல்லான ஐட்டம் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஸ்லீவ்ஸை முதல்ல தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். சைடில் இருக்க இந்த தையலும் பிரித்து எடுத்துடலாம். அடுத்தது ப்ளவுஸோட பேக் பார்ட்லேருந்து அந்த ஸ்லீவோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட முதுகு பக்கத்தில் கடைசி எண்டில் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நீட்டாக தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது சாரீ பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த அட்டையில் ஸ்க்ரீனில் தெரியல மெஷர்மெண்ட்க்கு 3 அட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஈவனாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாத் மேலே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு கம் வச்சு ஒட்டணும். கம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அவுட் சைடில் 1/4 இன்ச் கேப் விட்டு மீதி இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துடணும். கார்னர்ஸையும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியும் கம் போட்டு உள் பக்கமாக மடித்து ஒட்டிடணும். அடுத்தது ஒரு கருப்பு திக்கான கிளாத்தை ஓரம் மடித்து வச்சுருக்கேன். அதை உள் பக்கமாக வச்சு எக்ஸ்ட்ரா இருக்க துணியெலாம் தெரியாத மாதிரி மேலே ஒட்டி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அப்போ இந்த கம் மார்க்லாம் மறைஞ்சிடும். ஒரு இன்ச்சு அகலத்துக்கு 2 பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி உள்ள பிளாக் கலர் துணி கொடுத்து கையாலே தைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை சைடில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டியிருந்தோம் இல்லையா கார்ட்போர்டு, அந்த இதில் கையாலே தைச்சி எடுக்கலாம். இந்த கையால் தைச்சி எடுத்தது இதே நம்ம க்ளூ கன் வச்சு கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த பீஸோட ஆப்போசிட் சைடில் இருக்க கார்ட்போர்டோடு நம்ம சேர்த்து ஒட்டி எடுக்கணும். க்ளூ கன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3-4 செகண்ட்ஸ் அந்த இடத்துல நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா அது சரியாக ஒட்டாது. ஒரு சின்ன பீஸ் வெல்க்ரோ எடுத்து ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல அப்படி ஒட்டி எடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு DIY இது தாங்க. ஃபிட் ஆகாத ப்ளவுஸில் இருந்து அந்த புடவைக்கு மேட்சாகவே ஒரு பர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம்.
பர்ஸோட மேல் பக்கம் பழைய ட்ரெஸ்ஸில் இருந்து எடுத்த ஒரு பேட்ச் அட்டாச் பண்ணுறேன். இந்த பர்ஸில் இந்த இடம் ரொம்ப பிளெயினாக இருக்கு இல்லையா, அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த ப்ளவுஸ் துணியிலேருந்தே சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி ரஃபல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை இந்த இடத்துல ஒட்டி விட்டுடலாம். மீதம் இருக்க ப்ளவுஸோட பேக் பார்ட்டையும் இன்னொரு ஸ்லீவையும் வச்சு மாஸ்க் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஏற்கனவே டிராஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி ப்ளவுஸோட துணியையும் எக்ஸ்ட்ரா லைனிங் துணியையும் அதே ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாஸ்க்குக்கு இது மாதிரி 4 பீஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 சேம் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போட்டு இதே மாதிரி அட்டாச் பண்ணணும். சுற்றி தையல் போடுறதுக்கு முன்னாடி காதுக்கு மாற்ற எலாஸ்டிக் பேண்டையும் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன கேப் மட்டும் விட்டுட்டு மீதி பக்கம் ஃபுல்லாக தச்சு எடுத்துணும். தச்சு எடுத்துகிட்டு கார்னர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதை ரிவர்ஸாக திருப்பி எடுத்தோன்னா மாஸ்க் ரெடி. இப்போ இதை சுற்றி மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துடணும். இந்த 2 DIY ஐடியாவும் நான் எதிர்பார்த்ததில் சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி நான் சாரியோட மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரீபர்பஸ் அண்ட் DIY ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.